இனிய உற்சாகமான காலை வணக்கம் அன்பு உறவுகளை. மும்பை நகரத்தில் மார்னிங் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ் நோக்கி வாக்கிங். இந்த இடம் என்னன்னா கஜுபாடா பைப்லைன் குர்லா ரோட். இந்த ஸ்ட்ரீட்டில் ரொம்ப அழகாக சீரியல் செட்டு அலங்காரமாக, அதே மாதிரி ஒவ்வொரு சென்ட்ரலில், அதாவது 2 சைடு ரோடு இருக்குது. அதை பார்க்குறீங்கன்னா ஆட்டோ போயிட்டு இருக்கு டிசியாக. 2 சைடு ரோடில் இந்த மீடியனில், சென்ட்ரல் மீடியனில் செம்மையாக இருக்கு. சிங்கப்பூர் மாதிரி டெக்கரேட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வா, கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ரீட்டோட லென்த் வந்து 1 கிலோமீட்டர் காட்டுது. எனக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இப்படி தான் இருக்குது அலங்காரம், இந்த லைட்டிங். வா, செம்மையாக இருக்குங்க. இந்த உறவுகளை இனிய உற்சாகமான காலை வணக்கம். யூடியூப் பதிவுக்காக பதிவு பண்ணுறேன். கஜுகுடா பைப்லைன் ரோடு குர்லா, அந்த வீதி வழியாக மார்னிங் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீதி முழுவதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அலங்காரமாக சீரியல் செட் போட்டு பர்மனெண்ட்டாக வச்சுருப்போம் போல. ஃபங்க்ஷனுக்குன்னு இல்லாமல் எல்லா நாளுமே ஸ்ட்ரீட் லைட்டே ரொம்ப அழகாக இருக்குங்க. இது மாதிரி பழங்காலத்து லைட்டு மாதிரி ரொம்ப அழகாக வச்சுருக்கான். மார்னிங் ஒரு 5:30 பக்கமாக ஆகுது. இங்கே பொழுது எப்பவுமே 7 o'clock பிறகு தான் வெளிச்சமே வர ஆரம்பிக்கும். சூப்பராக இருக்கும் கஜுகுடா பைப்லைன் ரோட். கிட்டத்தட்ட கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இந்த அலங்காரம் தெரியுது. ரொம்ப அழகா. இன்னும் இந்த கேமரா கண்ணில் பார்க்குறதோட வெற்று கண்ணில் பார்க்குறது ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க. அதே மாதிரி பாதையோர 2 சைட்லையும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு ப்ரைவேட்டு தான், கவர்மெண்ட் தான் தெரியல. அந்த காம்பவுண்ட் சுவரில் அழகழகாக சித்திரங்கள் வரைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி தலைக்கு மேலே எவ்ரி 5 minutes ஒருக்கா வந்து ஃப்ளைட்டு, நேற்று எப்படி ஜுகு பீச்சில் பார்த்தோமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழேயே ரொம்ப தாழ போகுது. பக்கத்தில் தான் ஏர்போர்ட் இருக்கு, கீழேயே போகுது. நான் பிடிக்கும்போது ஃப்ளைட்டு வருமானு பார்க்குறேன், தெரியல. ஃபேண்டாஸ்டிக் ஸ்டேட்டுங்க. மும்பை வரும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. என்னோட பாதையில் ஒரு நதி வந்து கிராஸ் பண்ணுறேன். மித்தி ரிவர்னு கூகுளில் போட்டிருக்கேன். பட் ஸ்மெல் எதுவும் அப்சர்வ் பண்ணல. கூவ மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். அப்படியெல்லாம் இல்லைங்க. பகலில் பார்த்தா தான் அந்த நதியோட அழகை எந்த அளவுக்கு இருக்குது. நிச்சயமாக பாப்புலேஷன் டென்ஸ் இருக்கிறதுனால கண்டாமினேட் ஆகிருக்கும். ஆகாமல் அப்படியே புனிதமாக பாதுகாக்கிறாங்களான்னு கவர்மெண்ட்டும் அதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுத்துட்டு. ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சைடில் ஆப்போசிட்டில் நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி அந்த ரோடு நல்லா தான் இருக்குது. அதுக்கு மேலே ஓவர் பிரிட்ஜ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, ஒரு பில்டிங். அதை விட அதனோட மெயின் என்ட்ரன்ஸ் பாருங்க. லைட்டு ஸ்கேட்டரிங் ஆகுது, ஆனால் வெற்றுக்கண்ணில் ஸ்கேட்டரிங் இல்லாமல் பார்க்க முடியுது. செம்மையாக இருக்குங்க. கௌடல்ய பவன் ஓட்டுருக்கான் இதில். இங்கிருந்து நரிமன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டரு போட்டிருக்கான். மத்தையாக இருக்கு. பாரத் டைமண்ட் போஸ். பாந்திரா குர்லா காம்ப்ளெக்ஸ் ரோடு வழியாக நடந்துட்டு இருக்கேன்.
எப்படிங்க சொல்கிறது, இரவு பகல் பாராமல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. அங்கங்கே ரோடு நடக்கிற ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிறைய ஸ்ட்ரீட் வந்து பிரிஞ்சு போகுது. ஆனால் ரோடு ரொம்ப பாஸாக கம்மியாக இருக்குது. மவுண்ட் ரோட்டில் நடக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம சென்னை மவுண்ட் ரோடு மாதிரி பகலில் எந்த அளவுக்கு பிஸியாக இருக்குன்னு தெரியல. அமேசிங் ஃபீலிங். பஸ் ஸ்டாப், அங்கங்கே பஸ் ஸ்டாப் ரொம்ப அழகாக. இந்த பஸ் ஸ்டாப்போட சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப்போட நேம் எழுதுகிறான், டைமண்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது கிராஸ் பண்ணி. டைமண்டுக்கு ஒரு மார்க்கெட்டாக மிகப்பெரிய பில்டிங் அது. பாரத் நகர். இங்கே ஒரு ரிவர் கிராஸ் ஆகுதுங்க. நாங்கள் மித்தி ரிவர்னு பார்த்தோம், பட் இந்த ரிவருக்கு பேர் என்னன்னு தெரியல. மிஸ்ட்டுனால அப்படியே லைட்டிங் எல்லாம் ஸ்கேட்ரிங் ஆகி தெரியுது.